வரலாற்று ரீதியாகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் ஆகும். 1300-350களில் துவங்கப்பெற்று ஏறக்குறைய அரை நூற்றாண்டுக்கு மேலாக தொடர்ந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த ஆலயம் கட்டப்பட்டது. இந்த ஆலயம் 12 வருடங்களுக்கு ஒரு முறை இங்கே கும்பாபிஷேகம் நடைபெறுவது உண்டு. அதனுடைய அடிப்படையில் வருகிற ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அன்று கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு உண்டான தேதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கும்பாபிஷேகம் 12 ஆண்டுக்கு ஒரு முறையே நடத்தப்படுகிறது என்று சொன்னால், பல நூறாண்டுகளுக்கு முன்பு இந்த கோயில்கள் கட்டப்பட்ட காரணத்தினாலே காலத்தினுடைய போக்கின் காரணமாக ஏற்படக்கூடிய சிறிய சிறிய பழுதுகளை, பாதிப்புகளை புனரமைப்பு செய்வதற்காகத்தான் 12 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பணிகள் மேற்கொள்ளப்படவிருக்கிறது. இப்பொழுது காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஏப்ரல் 7ஆம் தேதி கும்பாபிஷேகத்துக்கு தேதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கு நடக்கக்கூடிய புனரமைப்பு பணிகளை பார்த்தால் அது இன்னும் 6 மாத காலத்திற்குள்ள கூட முடிவுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. மேலும் இதுவரையிலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை பார்த்தால் அரைகுறையிலும் மிக மோசமான நிலையில் செய்திருக்கிறார். அதாவது கோயில்கள் எல்லாம், இந்த கோயில்கள் 700 வருடங்களுக்கு முன்பாக கையினால் கருங்கல்கள் உடைக்கப்பட்டு இவ்வளவு உயரம் 9 நெறிகளுக்கு ஏற்றப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது புனரமைப்பு என்ற பெயரில் அங்கு இருக்கக்கூடிய மண்டபங்கள், அம்மன் சன்னதி, சாமி சன்னதிகளில் இருக்கக்கூடிய மண்டபங்களை ஜேசிபி என்ற மிக வலுவாய்ந்த இயந்திரங்களை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய விளைவாக பல தூண்கள் தூர்விட்டு கிடக்கின்றன. இந்த தூர்விட்டு கிடக்கக்கூடிய நிலையில் இவர்கள் மேற்பூச்சி பூசி இதை புனரமைப்பு செய்தால் நிச்சயமாக மிகப்பெரிய பாதிப்புகளோ ஆபத்துகளோ கூட நடக்கக்கூடிய வாய்ப்பு. மேலும் இதில் ஒவ்வொரு நிலைக்கும் பலரும் நன்கொடையாக ஆன்மீக பெரிய மக்கள் அளிக்கிறார்கள். இதில் அந்த முன்மண்டப பணிகளுக்காக மட்டும், இந்த கோபுர பணிகளுக்காக மட்டுமே 1,90,00,000 ஏதோ ஒரு அன்பர் அளித்திருக்கிறார். ஏறக்குறைய 10 கோடி ரூபாய்க்கு மேலாக இந்த புனரமைப்பு பணிகளுக்காக நன்கொடை வந்ததாக தெரிகிறது. ஆனால் நடக்கக்கூடிய பணிகளை பார்த்தால் 1 கோடி அளவு கூட வேலைகள் நடப்பதாக தெரிகிறது. ஏன் இதில் அவசரம் காட்டுகிறார்கள்? அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்று சொன்னால், இந்த கோயில்கள் நிலையாக நிற்க வேண்டும், இது ஆன்மீகத்தினுடைய அடையாளமாக விளங்க வேண்டும், தமிழகத்தினுடைய அடையாளமாக விளங்க வேண்டும் என்ற பக்தர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக கோவில் நிர்வாக அதிகாரிகள் இதில் அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் இந்த பணிகள் முழுவதும் சென்னை ஐஐடியினுடைய மேற்பார்வையில் தான் மேற்கொள்ளப்படும். அந்த குழு ஆய்வு செய்யப்படும். நான் 2-3 மாடிகளுக்கு ஏறி பார்த்தேன், நிலைகளில் பார்த்தேன். அங்கெல்லாம் சரியாக தூங்குவது, அந்த தூங்கிவிட்ட பாருங்கள், இது மிகப்பெரிய இருக்கும். இதுதான் நிலையை தாங்கி இங்கே இது பழுதடைந்திருக்கிறது, 2ஆக பழுந்து கிடக்கிறது. ஆனால் அதையெல்லாம் சரி செய்வதற்கு இல்லாமல் அந்த மேலே இரும்பு கம்பிகளை கொண்டு போய் எடைகளை ஏற்றி இதுக்கு தூணுக்கு மீண்டும் பராமரிப்பு செய்யக்கூடிய நடவடிக்கை ஈடுபடுகிறார். நடக்கக்கூடிய எந்த பணியும் அது ஒரு முழுமையான, அது நிலைத்திருக்கக்கூடிய மாதிரி புனரமைப்பு பணிகள் நடைபெறுகிறது. இதில் மிகப்பெரிய ஊழல் தான் இதில் நிரம்பிங்கி இருப்பதாக தெரிகிறது. அதனால் இந்த பணிகளை தமிழ்நாடு அறநிலையத்துறை அமைச்சரவர்கள் நேரடியாக தலையிட்டு இந்த பணிகளை அவசர கோலத்தில் செய்து இதுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வரக்கூடிய வகையில் இந்த பணிகள் நடைபெறக்கூடாது. முதல்ல ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த கும்பாபிஷேகத்தை குறைந்தது 6 மாதத்துக்கு ஒரு வருடம் நிறுத்தி எல்லா பக்தர்களும் இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் முழு மனதோடு எல்லா பணிகளும் நிறைவாக நடைபெற்றிருக்கின்றன என்று அவர்கள் விருப்பத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த அதிகாரிகள் நகர வேண்டும். இதை இன்றே நான் இது குறித்து அறத்துறை அமைச்சரிடத்தில் நான் பேசவிருக்கிறேன். நிச்சயமாக இதில் இந்த பக்தர்களுடைய விருப்பம் நிறைவேறும். இது ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அது கும்பாபிஷேகம் நடக்காமல் இந்த பணிகள் தான் முக்கியம். கும்பாபிஷேகம் இத்தனை நாள் தள்ளி தான் நடக்குது. இன்னும் 19 வருஷம் 7 வருஷம் காலதாமதமாக நடக்குது. அது இன்னும் 6 மாதமும் 1 வருடமாகனால் எதுவும் தவறு நடந்து பார்க்கும். அதனால் பணிகள் செம்மையாக நடக்கணும், திருப்தியாக நடக்கணும், எந்த விதமான படுகக்கூடாது. அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
இங்கே இருக்கக்கூடிய சாக்கடை வசதி முறையாக செய்யறதுக்கு ஐஐடி கொடுத்த ஆலோசனை வடிகால் வழி நீட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதே போல் வந்து ஒரு மண்டபத்துக்கு வந்து 70 ரூபா வந்து அன்னதானம் கொடுக்கக்கூடிய மண்டபத்துக்கு பார்த்தீங்கன்னா 80 லட்சம் ரூபா புதுசாக கட்ட சொல்லிருக்காங்க. பழசை சுண்ணாம்பு படித்து 1 லட்ச ரூபா வேலை செஞ்சு ஓடி போய்க்கிறாங்க. ஸோ அதனால் 10 கோடி ரூபாயில் ஒரு மிகப்பெரிய 10 கோடியோ 20 கோடியோ 30 கோடியோ தெரியல, இன்னும் கூட கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஊழலுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் பக்தருடைய மனம் புண்படாமல் ஆன்மீக பெருமக்களுடைய முழு திருப்தியோடு இந்த பணிகள் நிறைவேறணும். அதுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகம் தேதி முடிவு செய்ய வேண்டும் என்று நான் அரசை கேட்டுக்கொள்கிறேன். இது குறித்து இன்றே வந்து அறத்துறை அமைச்சகத்தில் நான் பேசுவேன். ஒரு நல்ல தீர்வு கிடைக்க நான் முயற்சி எடுப்பேன். இந்த முறைகள் ஈடுபட்டு இல்லை, அது வந்து என்ன முறைகேடு நடந்திருக்குது, எப்படி முறைகேடு நடந்திருக்குது அப்படிங்கிறத அமைச்சர் அவர்கள் தான் வந்து அவருடைய துறையில் அவர் தான் வந்து ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா வந்து டெபாசிட் கோயில் பணியிலிருந்து டெபாசிட் எடுத்தெல்லாம் பண்ணக்கூடாது ஆச்சுங்களா. டெபாசிட் இருக்கிறது 1 கோடி ரூபா எடுத்து வந்து இதுக்கு வந்து அவசரத்தில் 75 ரூபாய்க்கு வந்து அன்னதான மண்டபத்தை சரி செய்யணும். அப்போ அங்கே பெரிய ஊழல் நடந்துக்குதுன்னு அர்த்தம். எல்லா நிகழ்ச்சிகளுமே வந்து டொனேஷன் நடக்குது. அப்புறம் அதிகாரி தன்னிச்சையாக இதுக்கு வந்து டெபாசிட் இருக்கிற பணத்தை எடுக்கும். ஸோ அதனால் வந்து இதில் ஊழல் நடக்குதுங்கிறது வெளிப்படையாக தெரியுது. அதனால் அமைச்சர் அவர்கள் உடனடியாக அவரே வருகை புரிந்து பக்தருடைய மனம் திருப்தி அடையக்கூடிய வகையில் இந்த கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும். முதல்ல இது 100க்கு 100 செம்மையாக இந்த பராமரிப்பணி நடைபெறுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். அதே போல் வந்து இங்கே நான் பல முறை வந்திருக்கிறேங்க. இங்கே என்னுடைய இந்த சிறப்பு அம்சம்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு பரந்த விரிந்த பகுதி இருக்குது. எல்லாரும் 4 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து குழுவாங்க. இப்போ அதையும் தடை செஞ்சு செய்கிற மாதிரி இருக்கு, கேட் போடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவசியம் இல்லை. இந்த கோயிலுக்கு பாதுகாப்பு அந்த மக்களே இருக்கும்.